18ஆம் படி கருப்பசாமி துணை, என் தங்கப்பிள்ளையே, என்னுடைய கரங்களை தொட்டு என் கைகளின் மூலமாக ஆசீர்வாதம் பெற்ற உன் வாழ்க்கையில நிச்சயமாக நல்லது நடக்கும். அது மட்டுமல்ல தங்கமே, உன் வீட்டில் நீ மகிழக்கூடிய வகையில, மனம் குளிரக்கூடிய வகையில ஒரு நல்ல விஷயத்தையும் நல்ல விசேஷத்தையும் கூட நான் நடத்தி கொடுக்க போறேன். ஏற்கனவே உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் சொந்த பந்தங்கள் கொடுக்கும் நெருக்கடியும் அவர்கள் செய்யும் செயலும் பேச்சும் பேசுக்களும் உனக்கு மன கஷ்டத்தை கொடுக்குதுன்னு எனக்கு தெரியும். பாச போராட்டங்களுக்குள் மாட்டிக்கொண்டு தவிக்கும் உன்னை காப்பாத்துறதுக்காக தான் நான் ஓடி வந்தேன். என் கரம் கொடுத்து காப்பாற்றி உன்னை கரை சேர்த்து அழகான வாழ்க்கையை நீ வாழும்படி உன் வாழ்க்கை போராட்டத்துல உன்னை ஜெயிக்க வைக்க போறேன். இப்போதைக்கு எல்லாருடைய பாசத்திலும் மாட்டிக்கொள்ளாமல் வாழ்க்கையை சிறப்பாய் வாழ்வதற்கு ஏற்ற வழிகளை தெரிஞ்சுக்கோ. நீ திட்டம் போட்ட வழியிலேயே போ. நீ போற பாதையில உனக்கு தடையாக நிற்கும் விஷயங்களையும் தடங்கல்களை உருவாக்கக்கூடிய மனிதர்களையும் கண்டு பயப்படாம, தயங்காம, கலங்காம முன்னேறி போய்கிட்டே இரு என் தங்கமே. மறுபடியும் நீ சிக்கலில் மாட்டிக்கொள்ளாத அளவுக்கும், பிரச்சனைகள் உன்னை ஆட்டி படைக்காத, வாட்டி வதைக்காத அளவுக்கும் நான் உன்னை காப்பாத்துறேன். இதற்கு முன்பாகவும் பல முறை உனக்கு பல விஷயங்களை நான் சொன்னேன். இப்போது சொல்றேன் கேளு. உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்க தான் போறேன். அதற்கு முன்பாக சின்ன சின்ன கல்லு போல தடைகளும் தடங்கல்களும் வரத்தான் செய்யும். ஆனா அதை பத்திலாம் உனக்கு என்ன கவலை? நான் உன் பக்கம் பிரம்மாஸ்திரமாக உன்னை காக்கும் கடவுளாக இருக்கும்போது எதை பத்தி யோசிக்காம தொடர்ந்து சென்று கொண்டே இரு. உனக்கு நிழலாக நான் உன் கூடவே தானே இருக்கேன். இதுவரைக்கும் சின்ன வயசுல இருந்து பல கஷ்டங்களை பார்த்து வளர்ந்துட்ட. இப்போ நீ முன்னேறதுக்கான காலம். இந்த சமயத்திலையும் சில தடைகளும் தடங்கல்களும் வரத்தான் செய்யும். ஆனா அதுக்காக நீ மனதைரியத்தை இழந்து விடக்கூடாது. ஏன்னா நீ இந்த கருப்பசாமியின் பிள்ளை அல்லவா? என்னை எப்போதாவது நீ சோர்வாகவோ சோம்பல் தனமாகவோ அல்லது பலவீனமாகவோ பார்த்திருக்கியா? கருப்பசாமி என்றாலே தைரியமும் பலமும் வீரமும் கொண்ட மனிதன் அல்லவா? நான் எப்போது மனிதனுக்கு மனிதன் போலதான் உன் கூடவே உனக்கு துணையாக வந்துகிட்டு இருக்கேன். நீ என்ன அப்பாவா நினைச்சாலும் சரி, தோழனா நினைச்சாலும் சரி, காப்பாற்றும் கடவுளாக நினைச்சாலும் சரி, எப்போதுமே உன் அருகில் நான் இருப்பேன் என தைரியமாக உன்னுடைய வேலைகளை செய். எந்த இடத்துக்கு போறதுக்கும் யாரிடம் பேசுவதற்கும் நீ தயங்க வேண்டாம். எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? நிச்சயமாக உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்த வைக்கும் வரைக்கும், உனக்கு வெற்றி மாலையை சூட்டும் வரைக்கும் நான் ஒருபோதுமே ஓய மாட்டேன். ஆனா உன்னிடம் இருக்கக்கூடிய சில தவறுகளை இப்போது சுட்டி காட்டுகிறேன். அதை மட்டும் திருத்தி மாற்றிக்கொள் என் தங்கமே. ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஏழையான வறுமையான சூழ்நிலையில இருக்கக்கூடிய மனிதனுக்கு முன்னால நின்று உன்னுடைய ஆடம்பரத்தையோ உன்னுடைய நகையையோ உன்னுடைய காசு பணத்தையோ பற்றி பெருமை பேசாதே. அதே போல அடிக்கடி உடம்பு சரியில்லாத ஒரு நோயாளி கிட்ட போய் உன்னுடைய ஆரோக்கியத்தை பற்றி நீ பெருமையாக பேச வேண்டாம். அதே போல ஒரு பலவீனனுக்கு முன்னால் நின்று உன்னுடைய பலத்தையும் தைரியத்தையும் பற்றி வீரமாக பேசாதே. மகிழ்ச்சியே இல்லாத துக்கமான வறுமையான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு முன்னால போய் நின்று உன்னுடைய சந்தோஷத்தையும் நீ வாங்கிய பொருட்களையும் நீ பெற்ற வெற்றிகளையும் பற்றி ஆணவமாக பேசாதே என் தங்கமே. குழந்தை இல்லாம இருக்கவங்க கிட்ட போய் உன் குழந்தையோட அருமை பெருமைகளை எல்லாம் பாராட்டி பெருமை பெற்றி கொள்ளாதே. அதே போல கூட ஒருத்தரும் இல்லாத அனாதைக்கு முன்பாக நின்று கொண்டு உன் தாய் தந்தையை பற்றி நீ பெருமையாக பேச வேண்டாம். ஏன்னா அவங்க ஏற்கனவே பல காயங்களை மனசுல சுமந்துகிட்டு இருக்காங்க. ஏழையும் நோயாளியும் பலவீனனும் மகிழ்ச்சியற்றவனும் குழந்தை பாக்கியம் மற்றவர்களும் அனாதையும் எல்லாருக்குமே நான் சூழ்நிலையை மாத்த தான் போறேன். ஆனா இப்போதைக்கு அவர்கள் சூழ்நிலை வேறாக இருக்கு. அவங்க கஷ்டத்துல மன வருத்தம் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர்களுடைய காயங்களை அவர்களுடைய கஷ்டங்களை இன்னும் அதிகப்படுத்தும்படி நீ நடந்து கொள்ள கூடாதல்லவா? ஏற்கனவே அவங்க பாரத்தை சுமக்க முடியாம சுமந்துக்கிட்டு வருத்தத்தோடும் வேதனையோடும் இருக்கும்போது இன்னுமே அவர்கள் மனம் காயப்படும்படி நீ பேசக்கூடாதுன்னு தான் சொல்றேன். இப்போது புரிகிறதா? பேசும் வார்த்தைகள்ல ஏன் கவனமா இருக்கணும்னு சொல்றேன்.
எதை எப்போ எப்படி யார்கிட்ட பேசணுன்றதை மட்டும் நீ சரியா கத்துக்கிட்டீனா உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும், உன்னை சுத்தி இருக்கிறவங்களும் நிம்மதியாக இருப்பார்கள். எப்போவுமே உன் மனசு உன்கிட்ட எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கு. மனசு 1000 சொல்லும், ஆனால் எல்லாத்துக்குமே நீ செவி சாய்க்கணும், அது எல்லாத்தையுமே செய்யணுன்ற அவசியம் இல்லை என் தங்கமே. ஏன்னா மனசு எப்பவுமே நேத்து நடந்த விஷயத்தையும் இதற்கு முந்தின நாட்கள் நடந்த விஷயத்தையும் கடந்த காலத்தையும் பற்றி மட்டும்தான் உனக்கு ஞாபகப்படுத்தும். அது மட்டும் இல்லாம உன் மனசு கடந்த காலத்துல இது அப்படி நடந்துடுச்சு, இனிமே நீ அதுக்கேத்தா போல இதை இப்படி செய்ய அப்படி செய்யு கடந்த காலத்தின் படிதான் உன்னை இப்போதும் வழி நடத்துது. ஆனா நீ கடந்த கால வம்பு வழக்குகளையும் சிக்கல்களையும் மறுபடியும் மூழ்கிடக்கூடாது. உன் எதிர்காலத்தை முழுவதுமாக அறிந்த உன் அப்பன் கருப்பசாமி நான் சொல்றேன், உன் எதிர்காலம் நீ கேட்டபடியே பிரகாசமாக இருக்க போது. உன் கண்களில் நீ அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் பார்க்கும்படி மிக பெரிய மாற்றத்தை உருவாக்கப் போகிறேன் என் தங்கமே. இப்போது கூட இந்த பதிவை உன் கண்கள்ல காட்டுனதன் காரணமே நீ நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கைய நல்ல முறையில சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக தான். உன்னுடைய கனவுகளை ரசிச்சு பார்க்கிற நீ அந்த கனவுகளை நனவாக்க மட்டும் ஏன் யோசிக்கிறாய்? உன் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதுங்கிறது முக்கியமல்ல, அதை நீ எப்படி எதிர்கொண்டு சமாளிக்கிறாய் என்பதுதான் முக்கியம். என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு அதை உனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கோ. உன் வாழ்வில் நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் உன் அப்பா கருப்பசாமி நான் பதில் சொல்றேன். உன் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை நான் இன்பம் பொங்கும் வாழ்க்கையாக மாற்றுவேன். இனி வரும் நாட்கள் நிச்சயம் அழகான நாட்களாக இருக்கும். இதுவரைக்கும் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, அதுவே போதும். இனிமே எந்த பிரச்சனையும் இல்லாம பொன்னான நாட்களை மனமகிழ்வோடு நீ வாழும்படி என் ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பதற்காக தான் என் கைகளை தொடச் சொன்னேன் என் செல்லமே. இப்போ நீ போற விஷயங்கள்ல நீ செய்யக்கூடிய செயல்கள்ல என்ன ஆகுமோ ஏதாகுமோன்ற கவலையோ பயமோ உனக்குள்ள வேண்டாம். நீ செல்லக்கூடிய இடங்களில் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் என் துணையால் எல்லாமே உனக்கு சாதகமாக மாறும். உன்னால் எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய அளவுக்கு, எல்லா விஷயங்களிலும் நீ ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு துணையாக நான் இருந்து வழி நடத்துவேன். தேவையில்லாத கவலை உனக்கு வேண்டாம். இப்போதைக்கு தன்னம்பிக்கையும் நேர்மறை எண்ணங்களும் தான் உனக்கு அவசியம். எல்லா காலகட்டத்திலும் எதிர்மறையான யோசனைகளும் சிந்தனைகளும் எண்ணங்களும் மனசுக்குள்ள வரதான் செய்யும். அதை தாண்டி பயணம் செய்ய நீ தயாராகு. எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய மனப்பக்குவம் உனக்குள்ள இருந்தா அது உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு உனக்கு உதவி செய்யும். எதை நினைச்சும் நீ கவலைப்படக்கூடாது என் தங்கமே. இப்போ உன் வாழ்க்கையில நடந்த கசப்பான விஷயங்களை நினைச்சு கவலைப்படாம மனம் தளராம முன்னேறிப்போ. உனக்கான அழகான வாழ்க்கை என் ஆசீர்வாதத்தோட காத்துக்கிட்டு இருக்கு. நீ கண்ட கனவை நனவாக்கி உன் வீட்டில் நல்லதை நடத்துவதற்காக தானே இந்த 18ஆம் படி கருப்பசாமி உன் கூட பேச வந்தேன். உன் கனவே இப்போது உன் வாழ்க்கையாக மாறப்போகுது. உனக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன். நல்ல நேரம் வரும்னு காத்திருந்த உன் வாழ்வில் நீ வாழ்வதற்கும் ஜெயிப்பதற்குமான நேரம் வந்துருச்சு. நீ வாழ்றதுக்காக ஜெயிக்கிறதுக்காக பிறந்த பிள்ளை. நீ வீழ்வதற்கும் தோற்பதற்கும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. இப்போ உன் வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்க எல்லாமே நிச்சயமாக சரியாகும். நீயும் வெற்றிகரமாக உன் வாழ்க்கையை வாழப் போகிறாய். உனக்கு எல்லா நேரமும் இனி நல்ல நேரமாகத்தான் இருக்கும். நீயும் எல்லாருக்கும் நல்லதையே நினைச்சு நல்லதை செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்க பழகு.